அண்மை காலங்களில் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு பண மோசடியாக விளங்குவது என்னவென்றால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்கள், அதாவது முதலீடு தொடர்பான உங்களுக்கு வரப்படுகின்ற ஸ்கேம்களை பற்றின மோசடிகளை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு. மக்களே, அண்மை காலங்களில் மிக வேகமாக மக்களை ஏமாற்றும் நோக்கில் அதிகளவுனால லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய முடியும் என்று கூறும் வகையில் உங்களுக்கு நிறைய மெசேஜ்கள் உங்களை நோக்கி வரலாம். உங்களது ஃபோனுக்கு வரலாம் அல்லது உங்களது கணினி கம்ப்யூட்டர்களுக்கு வரலாம். இதன் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், இலங்கையில் இருக்கும் பிரபலமான வங்கிகளோ அல்லது காப்புறுதி நிறுவனங்களோ அல்லது வெளிநாடுகளில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சர்வதேச அளவிலான பிரசித்தி பெற்ற பல்வேறு நிறுவனங்களின் பெயர்களை கொண்டு உங்களுக்கு இந்த பண மோசடியை ஆளாக்குவதற்கு வழிவகுப்பார்கள். எனவே மக்களாகிய நீங்கள் அண்மையில் நடைபெற்ற ஒரு சம்பவமாக, நேற்று இடம்பெற்ற ஒரு சம்பவமாக கூறலாம் என்னவென்று சொன்னால், ஒரு கணவர் தனது மனைவி கணவருக்கு தெரியாமல் 35 லட்சம் பெறுமதியான ஒரு பணத்தை அவருக்கு தெரியாமல் மிக பிரபலமான பெயர் கொண்ட ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார். அது ஏமாற்றுக்காரர்கள் மட்டுமே கொண்டுள்ள மோசடியாளர்கள் மட்டுமே நடைபெறுகின்ற ஒரு நிறுவனமாகும். அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் செய்யப்பட்ட, முதலீடு செய்யப்பட்ட 35 லட்சம் பெறுமதியான தொகையானது உங்களுக்கு எக்காலமும் திருப்பி கிடைக்காது. அதுவும் அவர் மனைவி கணவருக்கு தெரியாமல் தான் அந்த பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள். இதன் பொழுது ஆரம்பத்தில் அவர்கள் தனது நண்பர் ஒருவர் கூறியதன் காரணமாக 1 லட்சம் போன்ற ஒரு சிறு பணத்தொகையை அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த 1 லட்சத்துக்கு அவங்களுக்கு 1,20,000 ரூபாய் கிடைத்திருக்கிறது. அதன் பிறகு அவங்க 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5 லட்சத்துக்கு 6 லட்சம் கிடைச்சிருக்கிறது. ஆகவே அவங்க நினைச்சிருக்கிறாங்க, உண்மையிலே இது உண்மையான ஒரு நிலையான ஒரு நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு முதலீடு என்று நினைச்சு அவங்க அந்த பணத்தொகையை அந்த இடத்துல வைப்பு செய்திருக்கிறாங்க. இதன் பிறகு கணவருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ஒரு தொகையை இன்வெஸ்ட் செய்த பிறகு நேற்று தான் கணவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, இந்த தொகை தனது வங்கி கணக்குல இல்ல, வேறொரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி. அது பிறகு மனைவிடம் விசாரிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, இப்படியான ஒரு மோசடியான ஒரு நிறுவனத்துல அவங்க இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு. இந்த காசு உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆகையால எக்காரணம் கொண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை முதலீடு செய்யும் பொழுது முக்கியமாக கருத்தில் கொள்ளக்கூடிய விஷயங்கள் 2-3 இருக்கின்றன. அதாவது, இலங்கை மத்திய வங்கியில் அவை ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட நிறுவனங்களா, இலங்கை மத்திய வங்கியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா என்று நீங்கள் பார்த்து கொண்டு தான் முதலீடு செய்ய வேண்டும். தவிர பிரபலமான வங்கியோ அல்லது காப்புறுதி இன்சூரன்ஸ் கம்பெனிகளின் பெயர்களில் உங்களை ஏமாற்றுவர்களாயானால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட வங்கிக்கோ அல்லது காப்புறுதி நிறுவனத்திற்கோ தொடர்பு கொண்டு ஒரு முறைக்கு 2 முறை விசாரித்து கொள்ளவும். தவிர உங்களுக்கு கைபேசிகளில் இருந்து வேறு நம்பர்களிலிருந்து கால் வந்தால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நிறுவனத்திற்கு வேற ஏதாவது ஒரு மார்க்கமாக கால் பண்ணி விசாரிக்கலாம் அல்லது நேரடியாக சென்று கூட நீங்க விசாரிக்கலாம். எதுவுமே இங்கு ஃப்ரீயா கிடைக்க போறது இல்லை. உங்களது பணத்தை நீங்கள் ஏமாற்றுக்காரர்களுக்கு கொடுக்க முதல்ல 1 முறைக்கு 2 முறை உறவினர்களிடமோ உங்களது குடும்பத்தினரிடமோ அல்லது நண்பரிடமோ சரியான முறையிலான முதலீடா என்று விசாரித்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் இவ்வாறான ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டுப்பட்டீர்களாயானால் உடனடியாக அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க கண்டிப்பாக தகவல் சொல்ல வேண்டும். இது தவிர CID சைபர் கிரைமுக்கு நீங்கள் தகவல் வழங்கலாம். தவிர 3ஆவதாக உங்களுக்கு உதவுவதற்காக இலங்கை மத்திய வங்கியில் பண மோசடி தொடர்பாக விசாரணை குழு வேறாக ஒன்று பிரிவு உள்ளது. அந்த பிரிவு உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதன் மூலமாக நீங்கள் இந்த ஆபத்துக்களிலிருந்து தடுத்து கொள்வதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தொகையை ஏதாவது ஒரு வங்கிக்கு வைப்பில் செய்திருந்தால் அவங்க விட்ரோ பண்ணாத பட்சத்துல உங்களோட வங்கிக்கு உடனடியாக நீங்க அறிவித்து அந்த பணத்தை மேல பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான நடைமுறைகள், அதாவது ப்ரொசீஜர்ஸ், அந்த வங்கி கிளைக்கு நீங்க கதைச்சி பெற்றுக்கொள்ளலாம். தவிர உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வேறொரு நபருக்கு நீங்க பணத்தை பைப்பிட்டு செய்திருந்தீங்களா இருந்தால் அந்த பேங்குக்குமே நீங்கள் கதைச்சு அந்த பணத்தொகையை தற்காலிகமாக நிறுத்தலாம், அதாவது ஹோல்ட் செய்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களது பணத்தை மீள பெறுவதற்கான வாய்ப்புகள் குறிப்பிட்ட வங்கியினூடாகவே உங்களுக்கு அமைத்து கொடுப்பார்கள். அதற்கான ப்ரொசீஜர்ஸ், நடைமுறைகளை பற்றி நீங்கள் குறிப்பிட்ட அந்த வங்கியில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். தவிர நான் மேற்கூறிய 3 வழிமுறைகள், முதலாவதாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், 2ஆவதாக CID சைபர் கிரைமுக்கு தகவல் கொடுக்கலாம், 3ஆவதாக இலங்கை மத்திய வங்கியில் பண மோசடி தொடர்பான விசாரணை குழுவிடம் நீங்கள் உங்களது முறைப்பாடுகளை அறிவிக்கலாம். இதன் போது உங்களுக்கு இது தவிர மேலதிகமாக இதன் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றா இருந்தால் இலங்கை சர்ட் நிறுவனமானது எமது நிறுவனத்துக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அழைத்தோ அல்லது மின்னஞ்சல் ஊடாகவோ எங்களுக்கு அழைத்து இதற்கு முறைப்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம்.